நான் கேட்கிறேன், புரோட்டா தின்னுவிட்டு காசு கொடுக்க மாட்டான் திமுக காரன், அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்பதுதான் பிரச்சாரமா? இதற்கு உன்னிடத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? ஒரு பத்திரிகை செய்தி, ஒரு பிரியாணி கடையிலே போய் ஒரு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி சார்ந்த துடிப்புள்ள தம்பி சாப்பிட்டு விட்டு 200 ரூபாய் கொடுக்க வேண்டும், இப்போது இல்லை ரூபா, நான் மாலை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவனுக்கும் அந்த கல்லாப்பட்டு இருந்த முதலாளிக்கும் கைகலப்பு ஏற்பட்டு ஊடக வெளிச்சத்தில் அது ஊதி பெரிதாக்கி எல்லா இடங்களிலும் அது செய்தியாக கசிந்து விடுகிறது. அதனால் அதை மனதில் வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஆனால் அப்படி ஒரு தவறு அந்த தம்பி இழைத்து விட்டான் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் அண்ணன் ஸ்டாலின் அந்த தம்பியை கட்சி விட்டு நீக்கியது மட்டுமல்ல, அடுத்த நாள் அந்த பிரியாணி கடைக்கு தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் 1000 பிறை கண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் நேரில் சென்று அந்த தம்பி நடந்து கொண்டதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் வராமல் நானே கண்காணித்துக் கொள்வேன், உங்கள் வணிகத்திற்கும் வர்த்தகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் மானமும் சிறகுமாக இருக்கும் என்று அந்த முதலாளியிடத்திலே பேசி அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை இன்றைக்கு அந்த முதலாளி அந்த பிரியாணி கடையில் மாட்டி வைத்திருக்கிறார் என்றால் இந்த புறம்போக்கு பயிரினுடைய பிரச்சாரத்தை பொதுமக்கள் நம்புவார்களா? அறம் சார்ந்த அரசியலுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். கொலையுதிர் காலம் என்றொரு படத்தினுடைய ப்ரமோஷனை அதிலே இரத்த கண்ணீர் ராதாவினுடைய பிள்ளை எம்.ஆர். ராதா என்றால் தந்தை பெரியாரை நடுங்குவார். அந்த இரத்த கண்ணீர் எம்.ஆர். ராதாவினுடைய பிள்ளை ராதாரவி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர், இந்த பிரச்சாரத்தில் ஒரு ஸ்டார் கேம்பெயினாக வலம் வர வேண்டியவர். அவர் நயன்தாரா என்று தமிழ் திரை உலகில் வானளாவிய புகழ்பெற்ற ஒரு நடிகையை தரக்குறைவாக பேசி திரை உலகத்தில் இருக்கிறவர்களுடைய நெஞ்சத்தில் ஒரு நெருடல் ஏற்பட்டது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதுபோன்ற பேச்சுக்களை அனுமதிக்காது. பேச்சிலே கண்ணிய குறைவு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் திமுக தலைமை இல்லை என்று ராதாரவியை தூக்கி வீசுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது என்றால் நான் பெண்களை கேட்கிறேன், கண்களாக மதிக்கிற இயக்கம் இந்த இயக்கம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல், ஆண்டாண்டு காலம் ஆண்டவனின் பெயரால் ஆதிக்கத்தின் பெயரால் அழுத்தப்பட்ட சமூகம் நீங்கள். மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட மொட்டுகளுக்காகவும், தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றுகளுக்காகவும், வகுப்புவாரி உரிமை என்கிற வாசலை திறந்து வைத்தவன் தந்தை பெரியார். நேற்று முன்தினம் தந்தை பெரியார் அவர்களின் சிலை அறந்தாங்கியில் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. திரிபுராவில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி செங்கொடி பறக்கிற பூமியில் ஒன் ஸ்டெப்ஸ் எனஃப் ஃபார் மீ, எனக்கு ஒரு அடி கிடைத்தால் போதும் என்று யார் என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை வீழ்த்துவதற்கு வால்கா நதிக்கரையில் புரட்சி சூழ்கொள்ள அதற்கு முகம் தந்த மகத்தான தலைவன் லெனின் அவர்களினுடைய சிலையை இந்த செங்காவை குருடர்கள் உடைத்து நொறுக்கிய பொழுது தமிழகத்தில் தந்தை பெரியார் சிலையை உடைத்து நொறுக்குங்கள் என்று சொன்னவன் அந்த கட்சியில் இன்றைக்கு சிவகங்கை தொகுதியின் வேட்பாளர். இன்றைக்கு அதற்கருகில் அறந்தாங்கியில் பெரியார் சிலை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டாண்டு காலம் அழுத்தப்பட்ட மக்களுக்கு நாஞ்சில் சம்பத் சொல்வேன், தந்தை பெரியார் இல்லை என்றால் நீங்கள் இல்லை, நான் இல்லை. அந்த சிலையை உடைத்து நொறுக்க வேண்டும் என்ற வன்மம் இந்த நாட்டில் வந்திருக்கிறது என்றால் யாருடைய திமிரில்? மோடியோடு கைகோர்த்து கொண்டிருக்கிற திமிரில். மோடி இந்த தேசத்தின் பிரதமர். என்றைக்காவது அவன் பிரதமரை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறானா? நான் தாய்மார்களை கேட்கிறேன், சேலை எடுத்தா ஒரு 300 ரூபாய் சேலை எடுப்பீங்க. தீபாவளிக்கு பொங்கலுக்கு கணவன் கையில் காசு நிறைய இருந்தா
தள்ளுபடி விலையில் சேலை போட்டால் ஒரு 4-5 சேலை வாங்கி வச்சுக்கிடுவீங்க. ஆனால் ஒரு தேசத்தின் பிரதமர் அணிகிற ஆடையின் மதிப்பு என்ன தெரியுமா? 11 லட்சம். 11 லட்சம். அந்த லினன் கிளாத் தயாரிப்பதற்கென்று தனி தொழிற்சாலை, அதை வடிவமைப்பதற்கென்று டெக்ஸ்டைல்ஸ் என்ஜினியர், அதை வடிவமைப்பதற்கென்று அது படித்த டெய்லர்கள், அயன் பண்ணுவதற்கென்று அயன் மேக்கர்கள் என்று ஒரு பிரதமருடைய ஆடை தயாரிப்பதற்கு இந்தியாவில் ஒரு தொழிற்சாலை. அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருவிடத்தின் அதிபர் பாரக் ஹுசைன் ஒபாமா இந்தியாவுக்கு வருகிறார். காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சி. பாரதத்தின் பிரதமர் என்ற நிலையில் மோடி அதில் கலந்து கொள்கிறார். அமெரிக்காவின் அதிபர் அகில உலகத்தை தன்னுடைய காலடியில் கொண்டு வர முடியும் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வல்லரசினுடைய அதிபர் ஒரு டார்க் ப்ளூ கோட், ஒரு சாம்பல் நிற சட்டை, த ஸ்டார் வைத்த ஒரு கருப்பு டை, அதே டார்க் ப்ளூ பேண்ட் போட்டுக்கொண்டு காலை 10 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்குள்ள நிகழ்ச்சிகளில் ஆடை மாற்றாமல் அவர் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். இவன் அன்னைக்கே 6 தடவை ட்ரெஸ் மாத்திட்டு அதை அவரே கண்டுபிடிச்சிட்டார். இந்திய வாக்காளர்கள் கண்டுபிடிக்கல, அமெரிக்காவின் அதிபர் பாரக் ஹுசைன் ஒபாமா அதை ஸ்மெல் பண்ணிட்டார். எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருக்கானு, எவ்வளவு அற்பனாக இருந்தா இப்படி சீப்பா நடந்துக்குவான். 11 லட்சம் ரூபாய்க்கு ட்ரெஸ்ஸா? இதற்கு ஒரு தொழிற்சாலையா? இதுக்கு டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியரிங் படிச்ச தம்பிகள் வேலைக்கா? 95 லட்சம் பேர் வருடந்தோறும் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்கிறார்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தர்றேன்னு சொன்னான், தரல. சரி, கருத்துரிமையாவது இருக்கிறதா? என்னுடைய எண்ணத்தை நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ இன்னைக்கு என்னுடைய உணவில் கை வைக்கிறாய். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட்டார்கள் என்கிற காரணத்திற்காகவே துடிக்க துடிக்க 3 பேரை வெட்டி கொண்டார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அத்தலக் என்பவர் வீட்டில் மாட்டுக்கறி இருக்கிறது என்ற தகவலை தெரிந்து கொண்டு கரும்பு கொல்லைக்குள் காட்டெருமை நுழைந்ததை போல வீட்டுக்குள்ளே நுழைந்த அத்தலக்கை அவருடைய 11 வயது புதல்வரை துடிக்க துடிக்க கொண்டார்கள். என் வணக்கத்திற்குரிய வாக்காளர்களே, பசுவை பாதுகாக்கிறோம் என்கிற பெயரால் மனித உயிரை காவு கேட்கிற ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. அந்த மோடிக்கு இன்றைக்கு ஜாடியாக மாறி இருக்கிறான் எடப்பாடி. அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார்கள், வடக்கிலே தலை வைத்து படுக்காதீர்கள் என்று. ஆனால் இந்த 2 பயல்களும் வாய் வைத்தே படுத்து கிடக்கிறார்கள். குற்றவியல் புரிகிறார்கள், அவருக்கு குடை பிடிக்கிறார்கள். இன்னைக்கு அந்த 2 பயலும் பிரச்சார வேன்ல ஏறிட்டான், டெம்போ டிராவலர் வேன்ல. ஜெயலலிதா இருந்த ஆட்டோவில் கூட ஏற விட மாட்டா. இன்னைக்கு ஒரு டெம்போ வேன்ல ஏறணும்னு அவனுக்கு ஒரு டெம்போ ஏறிடுச்சு. என்ன பேசணும்னு இந்த 2 பயலும் தெரியாம பேசிட்டு இருக்கான். தமிழ்நாடு அவ்வளவு மோசமாகி விடவில்லை. ஓபிஎஸ் இபிஎஸ் பேச்சை கேட்கிற அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு போய் விடவில்லை என்பதிலே நாஞ்சில் சம்பத்துக்கு நம்பிக்கை இருக்கு. உங்கள் காலம் ஏப்ரல் 18 வரைக்கும் தான். இப்ப 4 தொகுதிக்கு தேர்தல் அறிவிச்சிருக்கிறையே, ஏன் அறிவிச்சிருக்க? நெருக்கடி முற்றுகிறது. 8 வழிச்சாலையா? அனுமதி கொடுத்ததை தப்பு, நிலம் கையகப்படுத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டது உன் கன்னத்தில் தந்திருக்கிற அடி. இன்றைக்கு ரஃபேல் விமானத்தில் 30,000 கோடி ரூபாய் கைமாறி இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை உச்சநீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருப்பது மோடிக்கு வந்திருக்கிற பின்னடைவு. நிலைமை சரிகிற காரணத்தால் 4 தொகுதியிலும் இடைத்தேர்தலை நடத்தலான்னு முடிவு பண்ணி அதை மே 19க்குன்னு மாற்றி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. ஒரு பொது தேர்தல் நடக்காமலே ஸ்டாலின் முதலமைச்சராக முடிசூட்டப் போகிறார். ஜூன் 3ஆம் தேதி கலைஞரின் பிறந்த நாள் மட்டுமல்ல, அண்ணன் ஸ்டாலின் முதலமைச்சராகவும் முடிசூட்டப் போகிற நாள்.
அதற்கான சூழலை நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறேன். ஒரு பிரச்சாரகனாக நான் பார்க்கிறேன். யாரும் எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஐயும் ஒத்துக்கொள்வது மாதிரி எனக்கு தெரியல. அவ்வளவு வன்மத்தில் இருக்கிறார்கள். ஆத்திரப்படாதீங்கன்னு நான் தான் பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கேன். அவ்வளவு ஆத்திரத்திலும் கோபத்திலும் மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இந்த நாடு அப்படி சீர்கெட்டு போய்விட்டது. இந்த தலைநகர் சென்னை, இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதற்கு முகம் தந்த தலைவனுடைய பேர் ஸ்டாலின். மங்கை உருத்திக்கு மாறாப்பு சேலை போல தலைநகர் சென்னையில் மேம்பாலங்களை எல்லாம் கட்டித்தந்து இந்த சாலை அழகாக்கி தந்தவர் ஸ்டாலின். ஒரு சர்வதேச தரத்தோடு இந்த தலைநகர் சென்னை இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டவர் ஸ்டாலின். விளிம்பு நிலை மக்களின் ஆதரவை பெற்ற இந்த இயக்கத்தினுடைய இருப்பை இன்றைக்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கு இடையறாது உழைக்கிற தலைவர் ஸ்டாலின். தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு கால முகமாக அவர் என் கண்ணுக்கு தெரிகிறார். அதனாலே தான் பொது வாழ்வில் இருந்து விலகிவிட்டேன் என்று அறிவித்த சம்பத் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு வந்திருக்கிற அறைகூவலை எதிர்கொள்ள என்னுடைய குரலும் ஒலிக்காமல் போனால் நான் உயிரோடு இருந்ததற்கு புண்ணியம் இல்லை என்பதற்காக இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். ஆகவே மோடிக்கு விடை கொடுக்கிற தேர்தல் இந்த தேர்தல், பாடியை அடக்கம் செய்கிற தேர்தல் இந்த தேர்தல். மோடிக்கும் பாடிக்கும் விடை கொடுப்பதற்கான இந்த தேர்தலில் தயவு செய்து இன்றைக்கு 600 எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இந்திய துணைக்கண்டத்தின் ஆகப்பெரிய ஆரேட்டர்கள் ஒரு கூட்டறிக்கை விட்டு தமிழகத்தில் அதன் சார்பில் நடிகை ரோஹிணி மதுரையில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். ஏன்னா நினைத்ததை பேச முடியாது, பேசினா கொன்னிடுவான். அப்படித்தான் மராட்டிய மண்டலத்தில் கோவிந்த பன்சாராவை கொண்டார்கள், நரேந்திர தபோல்கரை கொண்டார்கள், பேராசிரியர் ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்புர்கியை கொண்டார்கள். ஜெயலலிதாவின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பெருமாள் முருகனுடைய புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு சிறகுகள் தயாரித்து தர அதை கன்னட மக்களுக்கு கொண்டு சென்ற பெருமாட்டி, கருத்துரிமையின் மீது மாளாத காதல் கொண்ட மிகப்பெரிய எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவர் வீட்டுக்கு முன்னால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதை கண்டித்து நாஞ்சில் சம்பத் நான் பேசிய காரணத்திற்காக தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி கட்சிக்கு ஒரு தலைவி இருக்கிறாள், தங்கத்தை உருக்கி விட்டது மாதிரி அழகு, தலையெல்லாம் அவள் ஏவி விட்டு எடப்பாடி என் மீது 12 வழக்குகளை ஒரே நாளில் பதிவு செய்தார்கள். வழக்குகளால், வாய்ப்பூட்டு சட்டங்களால், கருப்பு சட்டங்களால் கருத்துரிமையின் கழுத்தை நெரிக்கிற காபூதிகள் அதிகார பீடத்தில் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் இது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. என்னுடைய எண்ணத்தை நான் சொல்லுவதற்கும், என்னுடைய உணவை நான் தீர்மானிப்பதற்கும், என்னுடைய உடை எதுவென்று நான் தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்குள்ள உரிமையை நீ எனக்கு தர மறுக்கிறாய். அச்சத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, அது எனக்கு கிடைக்கவில்லை. அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார். என் பெருமைக்குரியவர்களே, அந்த விடுதலை நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அதற்கான நாள்தான் ஏப்ரல் திங்கள் 18. அதிலே கழகத்தின் வேட்பாளராக நிற்கிற பெருமாட்டி பேராசிரியை தமிழச்சி தங்கபாண்டியன் ஆங்கிலத்தில் நிகரற்ற புலமை பெற்றவர். ராபர்ட் ஃப்ராஸ்ட், வில்லியம் வேட்ஸ்வொர்த், வால்ட் விட்மன், ஷேக்ஸ்பியர், பெர்னாட் ஷா போன்ற கர்த்தாக்களினுடைய இலக்கியங்களை படித்தவள் மட்டுமல்ல, அதை தமிழில் உள்வாங்கிக் கொண்டு அதை அப்படியே சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர். என்னை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த தகுதி தாமதமாகவே கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு சென்றால் ஆங்கிலமும் அருந்தமிழும் நிலை கண்டு உணர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜொலிக்க முடியும் என்றால், இனிமேல் ஜொலிக்க போகிற இடத்தில் முதல் இடத்தில் இருக்க போகிறவள் தமிழச்சி தங்கபாண்டியன் என்ற செய்தி வரப்போகிறது. I belong to Dravidian stock. I am proud to call myself a Dravidian என்ற அண்ணா அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது, அண்ணாவினுடைய பேச்சை கேட்டு நேருவே வியந்து வி.கே. கிருஷ்ணமேனனே கீழே விழுந்து, பாபு ஜெகஜீவன் ராம் என்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்ந்த தலைவன் அண்ணா பேசி முடித்தவுடனே, அண்ணா நானும் திராவிடன் தான் சொல்லி ஐ ஆம் எ டிராவிடியன் ஃப்ரம் பீகார் என்று ஜெகஜீவன் ராமை பேச வைத்த நாக்கு அண்ணாவின் நாக்கு.
அந்த அதிசயத்தை அண்ணா நிகழ்த்தினார் என்றால் அதற்கு பிறகு அதை நிகழ்த்த முடியும் என்கிற ஒரு ஆற்றல் உள்ள பெருமாட்டியை அண்ணன் ஸ்டாலின் அடையாளம் கண்டு களத்தில் நிறுத்தி இருக்கிறார். அவருக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் மாறி மழையென வாரி வழங்குங்கள். இந்த அனாச்சார கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டி காவி பாசிசத்திற்கு ஆழ குழி தோண்டி புதைத்து இந்தியாவினுடைய கோபுர பெருமையை குட்டிச்சுவராக்கிய நரகத்தின் சாவி நரேந்திர மோடிக்கு இனிமேல் இந்தியாவில் இடமில்லை. என்னுடைய ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிற தம்பிமார்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என்கிட்ட இப்போ 5000 ரூபாய் இருக்கு. என் கூட என் மருமகன் வந்திருக்கான் அஜய்வேலு. 5000 ரூபாய் இருக்குடா, என் வீட்டுக்காரங்க சோமில்லைன்னு சொன்னடா, இதை அனுப்பிடுடான்னு சொன்னா அவன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு போய் அனுப்பிடுறான் 5000 ரூபாயை. என் மனைவி எடுக்க போறா, 5000 ரூபாய் எடுக்க முடியல. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு அனுப்பினீங்கன்னு கேட்குறா. 5000 ரூபாய் அனுப்பிட்டேன், நான் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு உங்கள்கிட்ட அவசரமாக அனுப்ப சொன்னால் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்படி ஒன்று இல்லையே, நான் அனுப்பிட்டேனே 5000 ரூபாய், 2000 ரூபா தான் வருது அப்படிங்கிறா. நான் 5000 ரூபாய் அனுப்புனேனே அப்படிங்கிறேன். பிறகு போய் மேனேஜர்கிட்ட கேளுன்னா மேனேஜர் சொன்னார் 5000 ரூபாய் அனுப்புனா 2000 ரூபாய் தான் கிடைக்கும், மீதி 3000 ரூபாய் மோடிக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு மேனேஜர் சொல்றார். விளிம்பி நிலை மக்கள், வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்கள் மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக விளிம்பி நிலை மக்களினுடைய வங்கி கணக்கில் இருந்து மோடி வஞ்சித்த தொகை மட்டும் 12,000 கோடி. 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை நாளைக்கு ராகுல் பிரைம் மினிஸ்டர் ஆனால், அண்ணன் ஸ்டாலின் முதல்வரானால் வட்டியோடு திருப்பி தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் தந்திருக்கிறார்கள். கல்வி கடன் ரத்து, வேளாண்மை கடன் ரத்து என்பது மட்டுமல்ல, அடுத்த வேளை உணவுக்கு யோசிக்கிற மக்கள் 25 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உத்தரவாதம் தருகிற வகையில் அவர்களுடைய வங்கி கணக்கில் மாதத்திற்கு 6,000 என்று 12 திங்களுக்கு 72,000 ரூபாய் அவர்கள் வங்கி கணக்கில் போடப்பட்டு வறுமையின் மீது ஒரு துல்லிய தாக்குதலை நான் தொடுத்திருக்கிறேன் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்தியாவினுடைய பெருமையை உலக அரங்கில் தூக்கி நிறுத்த தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மந்தாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதைப் போல நாஞ்சில் சம்பத் இருகை ஏந்தி யாசகம் கேட்கிறேன். வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு என்று கேட்டு, இன்னும் பல ஊர்களில் நான் உரையாற்ற வேண்டியிருக்கிற காரணத்தினால் வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய